பார்க்குறக்காரன் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இறால் குழம்பு. இறாலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இறாலை வந்து வெறுஞ்சட்டியில் போட்டு வரட்டி வச்சுக்க வேண்டியதான். வரட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டு நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். வாங்க முதல்ல வந்து சட்டியில் வைப்போம். சட்டியை வச்சாச்சு, முதல்ல நல்லா காய விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இறாலை போட்டு வளர்த்த ஆரம்பிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா வெறுஞ்சட்டியில் போட்டு தான் வளர்க்கணும் இறாலை, அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு கூட்ட முடியும். இது பார்த்தீங்கன்னா இறாலை வரட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது பார்த்தீங்களா நல்லா பொன்னிறமாக வருது பார்த்தீங்களா. இந்த பொன்னிறத்துக்கு வரணும், ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி விடாமல் வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. நம்ம போட்டதுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாகிட்டு பார்த்தீங்களா. இதுதாங்க பதம். இந்த பதத்தோடு நம்ம இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் கூட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் எடுத்து ஊற்றிக்கிறோம். இறாலை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறியும் சேர்த்துக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டுருக்கு. முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டாச்சு பார்த்திங்களா. வேண்டி தான் இங்கே பாருங்க 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் பார்த்திங்களா, இவ்வளோதான். நல்லா கட்டியாக இருக்குது தேங்காய் பால். பாருங்கள் நம்ம மகாராஜா மசாலா பொடி அதை சேர்த்துக்கிடுவோம். பார்த்திங்களா நம்ம தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துருக்கோம். இறால் குழம்புக்கு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். அந்த மசாலா வந்து அந்த தேங்காய் பால் குழம்பு ரெடியாக இது பண்ணியாச்சு. எங்களுக்கு தேவையான அளவு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தான் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தேவையான பார்த்திங்கன்னா நாங்கள் ஆள்கள் கம்மினால் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கட்டியாக சாப்பிட்ற மாதிரிக்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து சட்டியை தூக்கி வச்சுக்க வேண்டியதான். நல்லா பார்த்திங்களா. இது வந்து நல்லா கூட்டி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மற்ற இதில் பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆகிட்டு குழம்பு கொஞ்சம் பார்ப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா அந்த மசாலா பொடியும் பாருங்கள் நல்லா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது 1 துண்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது பார்த்தீங்களா. கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். கறி மசாலா பார்த்தீங்களா, அதோட கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கு நல்லாயிருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். அப்போ தான் வந்து குழம்போட நல்லா சேரும். பார்த்தீங்களா கறி மசாலா போட்டோன்னா நல்லா வாசம் கொடுக்கு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா வாசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இறாலோட வாசமும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க உப்பு, மறுபடியும் கசந்து கிடக்கும் குழம்பு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா போதும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா வற்றி நல்லா பதத்துக்கு வந்துட்டு இனிமேல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதுகளை வந்து லாஸ்ட்டாக தான் தாளித்து குழம்புல சேர்க்கணும். இறால் குழம்புல அப்போ தான் வந்து இறால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சு இன்னொரு அடுப்பில் வந்து வச்சாச்சு. தாளித்து மண்ணை கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாளிச்சம் பண்ண தேவையான பொருட்களெல்லாம் போட்டு தாளிச்சம் பண்ணி இந்த குழம்புல ஊற்றி இறக்கிற வேண்டியதான். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். பார்த்தீங்களா போட்ட உடனே இந்த பொரிஞ்சிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து சூட்டில் தான் நம்ம கடுகு உளுந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா இதாகிட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துட்டியும் வச்சிட வேண்டியதான். பார்த்திங்களா நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து
வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்குருவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். லாஸ்ட்டில் தான் வந்து இறால் குழம்புக்கு நண்டு குழம்புக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா வந்து தக்காளி வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு வெங்காயமும் நல்லா இதாக இருக்குது. இது நல்லா வதக்கிறதுக்கு முடிச்சாச்சு. அந்த குழம்புல ஊற்றி இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி தலைகளை குழம்போட சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் நல்லா தாளித்தது குழம்புல சேர்த்துக்கிடுவோம். லாஸ்ட்டாக இப்படி பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து இறால் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பார்த்தீங்களா எப்படி கலர் காமிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல், வாசம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி தலைகளை வந்து மேலாக்கில் போட்டுக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இறாலை பாருங்கள், பார்த்தீங்களா சம்முன்னு இருக்குங்க. வாசமும் சரி தான், அந்த குழம்பும் சரி தான். அந்த இறாலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். எப்பவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மக்களே, இறால் குழம்பு ரெடி ஆகிட்டு சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து இந்த இறால் குழம்பு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறால் குழம்புனால வச்ச பக்குவம் அப்படி. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் சொல்லுங்கள். பாருங்கள் குழம்பு பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க எப்படி ஒரு அழகாக சம்மட்டு பார்த்தீங்களா. குழம்பு கட்டியாக டேஸ்ட்டாக குழம்பு வச்சு சூப்பராக இருக்குது. கலர் காமிச்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா சொல்கிறேன் எப்படி இருக்குது. டேஸ்ட் பக்காவாக இருக்குங்க. இப்படி சாப்பிடும்போது அப்படி வேறு லெவல் இருக்குது. இறாலை பார்த்தீங்களா, இறால் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இறால் குழம்பு பிடிக்குன்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க என்னென்ன குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து இறால் குழம்பு வந்து வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்கள் மேலும் கொண்டு போவோம். நன்றி, வணக்கம்.